ஹாய் நண்பர்களே! நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, கொள்ளு பருப்பு குழம்பு தாங்க. சூப்பரா டேஸ்ட்டா பண்ணலாங்க இந்த ரெசிபி. சூப்பர் டேஸ்ட்டாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம கொள்ளு பருப்பு குழம்பு பண்ணலாம். அதுக்கு 1 கப் அளவு கொள்ளு எடுத்து, நம்ம வறுத்து கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்கோம். திரும்பி ஒரு ஜார்ல இத சேர்த்துட்டு, இன்னொரு தடவ அரைச்சுக்கலாம். பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கொத்து கருவேப்பில், ஒரு 1/2 பல் வெள்ளைப்பூடு வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு வந்துட்டு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கலர் செஞ்சு செய்ய வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணக்கிட்டு இருக்கிறப்பே இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குலைவாக நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள் நல்லா குலைவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மசிச்சு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதெல்லாம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். முன்னாடியே சேர்த்துருக்குறோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்கள் நல்லா கொதியும் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, கொள்ளு பருப்பு குழம்பு ரெடிங்க. சூப்பர் டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணியாச்சுங்க. இந்த ரெசிபி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொள்ளு பருப்பு குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம சளி பிடிச்சிருந்துச்சுன்னா தீரவே தீரலையா, இந்த குழம்பை வச்சு டேஸ்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம பிரச்சனையும் குறையுங்க. இப்போ வாங்க நண்பர்களே, நம்ம சாதத்தில் வந்து இந்த கொள்ளு பருப்பு குழம்பை ஊற்றி பிழைஞ்சி ஒரு வாய் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சொல்ல வார்த்தையே இல்லைங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். பாய் நண்பர்களே.